தரலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி நமக்கு தேவன் தந்திருக்கிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 25:9. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ஆண்டவர் நியாயத்திலே நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சாந்த குணம் என்பது ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று. இந்த சாந்த குணம் என்பது ஆண்டவருக்கு சொந்தமான ஒரு குணம். இந்த சாந்த குணம் என்பது அநேகரை நம்மிடத்திலே வரவழைக்கக்கூடியதாக, அல்லது அநேகர் நம்மை பார்த்து நம்மை குறித்து மேன்மையாக எண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுபாவம். இந்த சாந்த குணம் நமக்கு இருக்க வேண்டுமானால் முதலாவது நமக்கு தாழ்மை நமக்குள்ளே இருக்கணும். பெருமையான பேச்சு பேசுகிறவர்கள், பெருமையான எண்ணங்கள் உடையவர்கள், இருமாப்பாய் நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு சாந்த குணம் ஒருபோதும் வராது. அப்படியானால் இந்த சாந்த குணம் என்பது ஆண்டவர் விரும்புகிற குணம். உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சாந்த குணத்தை ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். அந்த சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நியாயத்திலே நடத்துகிறார். அவர்களுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த சாந்த குணத்துக்கு முதலாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அது யாருக்கு அந்த சாந்த குணம் இருக்குன்னா, ஒரு எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னை தாழ்த்தி தாழ்மையாக நடந்து கொள்கிறவர்கள், மற்றவர்களை தன்னை விட கனத்துக்குரியவர்களாக மேன்மை உள்ளவர்களாக எண்ணுகிறதான ஒரு சிந்தனை. அப்போது மற்றவர்களை பார்க்கிலும் நம்ம உயர்ந்தவர்கள் என்று நம்ம நினைத்தோமானால் நம்ம இடத்துல அந்த தாழ்மை இருக்காது. அப்போ மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்காக பல காரியங்களை விட்டு கொடுக்கிற சுபாவங்கள் இந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு காணப்படும். அநேக நேரங்களில் சாந்த குணம் உள்ளவர்கள் உலக பிரகாரமாக பார்க்கும்போது பிழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா வாய் துடுக்காக பேசினா தான் ஒரு இடத்துல நம்ம ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த சாந்த குணத்துக்கு இருக்கிற பவர் யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிந்து ஒருவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பயங்கரமான வெள்ளம் ஏரியா முழுக்க கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி கரண்ட் இல்லாமல் போகும்பொழுது இவர் போய் எங்கள் வீட்டுக்கு இன்னும் கரண்ட் வரல, அதுக்கப்புறம் அந்த வெள்ளமெல்லாம் வடிஞ்சிருச்சு, கரண்ட்டு அங்கங்கே லைன் கொடுத்துட்ருக்குறாங்க, எல்லார் வீட்டு லைனுமே சேதமாகி போயிடுச்சு. அப்போ இவர் போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக போய் நிற்க போனால் அங்கே நிறைய கூட்டம் நிற்குது. எங்கள் வீட்டில் இல்லைன்னு எல்லோரும் பயங்கர போராட்டத்தில் நிற்கிறாங்க. அப்போது எல்லோரும் கண்ணா பின்னான்னு அங்கே இருக்கிற ஜேஇ எப்படி திட்டுறாங்க, லைன்மேன் எப்படி திட்டுறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, கவர்மெண்ட்டில் சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு கத்திக்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்போது இந்த சகோதரன் போய் அங்கே போய் நின்றுட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கார். இப்படி எல்லாம் ஒரே சத்தமாக இருக்குதே, நம்ம எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு லைனில் பின்னாடி நிற்கிறாராம். பின்னாடி நின்று அமைதியாக நிற்கிறாரு. எல்லாம் கூட்டமும் ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு கலைஞ்சி நிற்குது. எல்லாரும் ஆளாளுக்கு வாயில் வார்த்தையை சொல்லி திட்டுறாங்க. அப்போது அந்த ஜேஇ அங்கேருந்து தூரத்தில் கவனிச்சிட்டு இருந்தாராம். இவர் மட்டும் ஒருத்தர் சாந்தமாக நின்றுட்டுருக்கிறாரு, இவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே அப்படின்னு அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருந்தாராம். கடைசியில் ரொம்ப நேரம் ஒரு மாதிரி ஆனதுக்கு பிறகு யாரையுமே அவர் கண்டுக்கலையா. அவர் ஒரு ஆளை அனுப்பிவிட்டு அந்த தனியாக ஒருத்தர் அமைதியாக நிற்கிறார் பாருங்கள், அவரை கொஞ்சம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை வர வச்சுட்டு அவரோடு கூட பேசுகிறார். என்னையா நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னா, அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டு வரலையா, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கய்யா அப்படின்னும்போது, நீங்கள் போங்க, இன்னொரு அரை மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு கரண்ட் வந்துடும், நான் ஆள் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி பெட்டிஷனை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு உடனே ஆள் அனுப்பிவிட்டு அந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செஞ்சிட்டார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, சாந்த குணத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த சாந்த குணம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் யாருமே கவனிக்காதது போல் இருக்கும். ஆனால் அந்த சாந்த குணத்துக்கென்று தேவன் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அப்போது இந்த சாந்த குணத்தோடு கூட தாழ்மையோடு கூட நடந்து கொள்ளுகிறவர்களை நியாயத்தில் தேவன் நடத்துகிறார். அவங்களுக்கு தேவன் நியாயத்தை வழங்குகிறார். சில நேரங்களில் மற்றவர்களுக்கு செய்கிறத விட ரொம்ப ஒரு காரியத்தில் ஆண்டவர் நமக்கு ஸ்லோவாக செய்கிறது போல தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு நடக்கிற காரியம் துரிதமாய் நடந்து துரிதமாய் முடிஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவர் அந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தேவன் செய்கிற நன்மை நிரந்தரமானதாக நிலையானதாக இருக்கும். அதை தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம்.
ரூத்தினுடைய புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அந்த ரூத்துக்கு அந்த சாந்த குணம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த நகோமிக்கு 2 மருமக்கள் இருந்தார்கள். நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அதை குறித்து ரொம்ப விளக்கம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 2 சகோதரிகளும் சேர்ந்து வந்து நின்று இப்போ வந்து இவ சொந்த தேசத்துக்கு போக போகிறான்னு சொன்ன உடனே நகோமியை பார்த்து அழுகிறாங்க. 1:14 பார்க்கும்போது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவள் தெளிவாக சொல்லிட்டான், நீ உன் குடும்பத்துக்கு போ, உன் சொந்தத்துக்கு போ, உன் தேவர்களிடத்தில் நீ போ, அங்கே போய் நீ வந்து பார்த்துக்கோ, உனக்கு ஒரு வாழ்க்கையை நீ ஏற்படுத்திக்கோ, ஏன் என்னை போட்டு வயசானவளை நீ பின்பற்றி வருகிற அப்படின்னு சொல்லி அந்த 2 மருமக்களுக்கும் தான் அவள் சொன்ன அந்த வார்த்தையை. ஆனால் அப்படி சொல்லும்போது ஒருத்தி வந்து முத்தமிட்டு அவள் கடந்து போனால், இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு சொன்னால், அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவள் வந்து அடுத்து ரூத்தோடைய அந்த நகோமியோடைய நிலைமை என்ன அப்படின்னு அவள் யோசிக்கிறாள். நம்ம போயிடலாம், இப்போ ஓர்பால் போயிட்டா ரைட்டு, நானும் போயிட்டா எனக்கும் ஒரு மணமகன் கிடைப்பான், நான் போய் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். ஆனால் இந்த மாமி அவளுடைய சூழ்நிலை என்ன, இந்த வயசான காலத்தில் அவள் என்ன செய்வா, அப்போ அவளுக்கு நம்ம வந்து ஒத்தாசையாக நிற்கணும் அப்படின்னு அவள் யோசிக்கிறா பாருங்க. அந்த இடத்துல அவளுடைய தாழ்மையும் அவளுடைய சாந்த குணமும் நமக்கு புரிகிறது. அப்போ அவளோட சேர்ந்து அவள் போகிறதுக்கு அவள் முயற்சி பண்ணும் பொழுது அவளே தடுக்கிறாள். அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றால், அதற்கு தன்னோடே கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு, அதாவது 18வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவள் தன்னோடே வருவதற்கு மன உறுதியாக இருக்குதாள் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் சொல்லவில்லை. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், சூழ்நிலைகள் உண்மையாகவே இப்படி போனால் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்சாலும், இத்தனை காலமும் இந்த நகோமியையும் நகோமி காட்டின அன்பையும் நகோமி சொன்ன அந்த யெகோவா தேவனுடைய அந்த வல்லமையையும் மேன்மையையும் மகிமையையும் அவள் கேட்டிருந்தபடினாலே ஆண்டவருக்கு விருப்பமான சுபாவம் அவளுக்குள்ளே இருந்தது. ஒரு வயசான காலத்தில் இந்த அம்மாவை அப்படியே நம்ம விட்டோம்னா அவங்க நிலைமை என்ன ஆகும், அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் ஒரு ஆறுதலாக இருக்கணுமேனு சொல்லி தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளாதபடிக்கு அந்த மாமிக்கு சேவை செய்வதற்காக அவள் வந்தாள். இந்த மாதிரியான சுபாவம் இன்றைக்கி வந்து 99% யார்ட்டையுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு சாந்த குணமும் மனத்தாழ்மையும், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னது போல சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருந்த ஒரு பெண்மணி தான் இந்த ரூத். அப்படி இருக்கும் பொழுது அவள் பெத்லகேமுக்கு போனால், அங்கே போன சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு தெரிந்திருந்தாலும் அவளுடைய சில சுபாவங்களை மட்டும்தான் நம்ம தியானிக்க போகிறோம். அவள் போய் அந்த போவாசுடைய வயலில் போய் கதிர்களை பொறுக்கும்படி அவள் போனாள். போகும் பொழுது நம்ம வாசித்த அந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, சாந்த குணமுள்ளவர்களை தேவன் என்ன செய்கிறாரா, நியாயத்திலே நடத்துகிறார். சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார். இப்போது நமக்கு தெரிஞ்சபடி அவள் வந்து அந்த வயலிலே கதிர் பொறுக்க போகும் பொழுது தற்செயலாய் அப்படிங்கிற வார்த்தை அங்கே இருக்கும். தற்செயலாய் அது போவாசுடையதாக இருந்தது. அப்போ தேவன் வந்து இந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தன் வழியை போதிக்கிறார். அப்போ எந்த வயலுக்கு போகணுங்கிற ஒரு போதனையை அவளுக்குள்ள கர்த்தர் கொடுக்கிறார். அங்கே எவ்வளவோ அது வந்து வார்க்கோதுமை அறுக்கிற காலம், அது சரியான ஒரு அறுவடையின் காலம், அது எல்லா வயல்களையும் அறுவடை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறாரா, தமது வழியை போதிக்கிறார். அப்போ வழியை போதிக்கிறார்னா எப்படி போகணும், எங்கே போகணும், எந்த இடத்துக்கு போனால் உனக்கு உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் அவளுக்கு நடத்துகிறதை அதில் பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் சாந்தமும் மனத்தாழ்மையுமா நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை வந்து அழகாக உங்களை அப்படியே புஷ் பண்ணி தள்ளி கொண்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களை வந்து சரியான பாதைக்குள்ளே கொண்டு போகிறதும் உங்களுக்கே தெரியாது. தற்செயலாக சில காரியங்களுக்குள்ளே நீங்கள் போவீங்க, சில காரியங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆண்டவர் தற்செயலாய் அதை உங்களுக்கு நேர்த்தியான ஒரு பாதையாக மாற்றி கொடுப்பார். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நீங்கள் காத்து கொண்டீங்கன்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களை தான் போதித்து நடத்துவார், உங்களை நியாயத்தில் நடத்துவார். ஒருவேளை நடத்தும்போது இப்போ அந்த வயலுக்கு போகும்போது ரூத்துக்கு எதுவுமே தெரியாது, அவளுக்கு என்ன நடக்க போகிறதுன்றான் தெரியாது.
அவளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாந்தமும் மனத்தாழ்மைக்குள்ளேயும் சேர்ந்து இருக்கிற ஆண்டவர் அவளுக்கு ஒரு விருப்பத்தை கொடுக்குறார். நீ இந்த வயலுக்கு போ, இந்த வயலில் போய் நீ அங்கே கதிர்களை பொறுக்கிக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் அவளுக்கு ஒரு வழியை போதித்து அவளை நடத்தி கொண்டு போகிறார். அப்படி போகும் பொழுது அங்கே நடந்த சம்பவத்தை தான் நம்ம ரூத் 2:8 பார்க்குறோம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு என்று சொல்கிறார். இப்போது அதாவது எப்படின்னா, அந்நியர்கள் பரதேசிகள் தான் வயலில் இப்படிப்பட்ட காரியங்களை பொறுக்குவாங்க. அதாவது பிச்சை எடுத்து வாழக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க, அல்லது அந்நியர்களாக இருப்பாங்க. அந்த ஊரில் அவங்களால விவசாயம் பண்ண முடியாது. பரதேசிகளாக அந்த தற்சமயத்தில் தங்கிட்டு போகிறவங்க தான் அப்படிப்பட்ட கதிர்களை பொறுக்கி சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க. இப்போது இவளை குறித்து ஆண்டவர் அந்த பெண்கள் மூலமாக கேள்விப்பட்டார். இது நகோமி கூட வந்த ஒரு மோவாபிய பெண் என்று சொல்லி. அப்போது ஒரு மோவாபிய பெண்ணு, நமக்கு தெரியும் மோவாபிய இனத்தையே ஆண்டவர் அருவருத்து வைத்திருந்தார். அங்கிருந்து வந்த ஒரு பெண் பார்க்குறதுக்கு, அதாவது அந்த நாட்களெல்லாம் அந்த ஜாதி கட்டுப்பாடுகள், அந்த இனவெறிகள்லாம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவளுக்குள்ள யெகோவா தேவனை பற்றி நல்லா அறிந்து ஆண்டவருடைய வசனத்தின்படி தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டு அவள் சாந்தமாய் மனத்தாழ்மையாய், ஒரு வயதான ஒரு பெண்மணிக்கு நம்ம செய்ய வேண்டிய சேவை இருக்குது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டோமானால் அந்த அம்மா அனாதையாக நின்றுவாங்க அப்படின்னு தன்னை தாழ்த்தி தன் மாமியாருக்கு சேவை செய்ய தன்னை அர்ப்பணித்ததான அந்த ஒரு பெண்மணி உலகத்தின் பார்வையில் பிழைக்க தெரியாதவா, பைத்தியக்காரி, அற்பமாக எண்ணப்பட்டு கேவலமாக சொல்லியிருப்பாங்க. அவள் கூட பிறந்த அவள் சகோதரி ஒருத்தி அழகாக போய் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டா, இவா இப்படி வந்துட்டாளேன்னு சொல்லி. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் சாந்தமாக இருக்கிறதுனால பல பேர் உங்களை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. சில நேரத்தில் உங்களை அற்பமாக எண்ணுவாங்க, என்ன இது இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, சாந்தமும் மனத்தாழ்மையும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம். நீங்கள் அதை விடாமல் பற்றி கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வழியை போதிக்கிறார். நீங்கள் போகிற இடங்களில் கர்த்தர் மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறார். அப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டு அவள் ஒரு மோவாபிய பெண் என்று தெரியும். ரூத்தை விட போவாஸ் நல்ல வயசானவன். அவனுக்கு இப்போ இவளை திருமணம் பண்ணணுங்கிற விருப்பமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வந்திருக்கிறா, நகோமி தன்னுடைய சொந்தக்கார ஒரு தாயார், அவங்களுக்கு சேவை செய்யும்படி வந்திருக்கிறாள். இவருடைய கிரியைகளை குறித்து அவன் கேள்விப்படுகிறான். அப்போ அவன் அந்த வார்த்தை சொல்கிறான், மகளே கேள் என்று சொல்லுகிறான். இவளை தான் இவன் கல்யாணம் பண்ண போகிறான்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் மகளே என்கிற வார்த்தையை சொல்கிறான்னா அப்போ எவ்வளோ வயசு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே எதுவுமே முன்கூட்டி பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு போனால் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குங்கிறதெல்லாம் அவளுடைய பிளானே கிடையாது, யாருக்குமே கிடையாது. எல்லாமே தற்செயலாக நடந்தது. ஆனால் சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் நியாயத்தில் நடத்தி தமது வழியை அவர்களுக்கு அவர் போதிக்கிறார். அப்படி போதித்து அழகாக கொண்டு போகும்போது அந்த வயலில் இருக்கக்கூடிய அந்த ஓனர் சொல்கிறாரு, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலுக்கு நீ போகாதம்மா. ஏன்னா நீ வாலிப வயசில் இருக்கிற, போகிற இடத்துல உங்ககிட்ட எப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரியாது, உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, வேறு இடத்துக்கு போகிறது உனக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இருக்காது. அதனால் இங்கே வேறு வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும், அப்படின்னா வேறு எங்கேயும் நீ போக வேண்டாமா, நீ என்றைக்கு வேணாலும் வா, எப்போ வேணாலும் நீ தாராளமாக இங்கே கதிர்களை எடுத்துக்கொண்டு சொல்லிவிட்டு இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூட இரு என்று சொல்லிவிட்டு 9வது வசனம் பாருங்கள். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களண்டியில் போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே நீயும் குடிக்கலாம். இப்போது அந்த அர்ப்பணிப்பு, அதாவது கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தனக்கு லாபமாய் தோன்றுகிற பாதையை அவள் தெரிந்தெடுக்காதபடிக்கு, ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதை கடினமாகத்தான் இருக்கும். அவளுக்கு தெரியும், ஒரு வயதான ஒரு விதவைக்கு பின்னாடி நம்ம போகிறோம், நம்மளும் ஒரு விதவையாக இருக்கிறோம், நமக்கு என்ன நன்மை வந்துட போகுதுன்னு அவள் யோசிக்கலை. கர்த்தர் தன்னை நடத்துகிற பாதைக்கு தன்னை அர்ப்பணித்து தனக்குள்ளிருந்த திவ்ய சுபாவத்தை விட்டு கொடுக்காமல் அவள் இருந்ததுனால அதற்குரிய பிரதிபலன் எப்படி கிடைச்சிச்சுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சாந்தமாக இருக்கிறதுனால, அன்பாக இருக்கிறதுனால, இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறதுனால அநேக நேரங்களில் உங்களை பல பேர் அற்பமாக பேசலாம். ஆனால் அதற்கு ஒரு பெரிய பிரதிபலனை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை நியாயத்தில் தேவன் நடத்துவார். அப்படி நடத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சில தயவு, நீங்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் சில தயவு தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த தயவு
வந்து தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப விவரமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்காத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கன்னிங்காக இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்காத நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தன்னை பெரிய ஞானி என்று எண்ணிக்கொள்ளுகிறவர்களுக்கெல்லாம் கிடைக்காத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அதனால தான் உங்களுடைய சாந்த குணத்தை விட்டுறாதீங்க, தாழ்மையை விட்டுறாதீங்க. ஏனென்றால் அது நம்முடைய ஆண்டவருடைய சுபாவமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாமா. அதாவது அவளுக்கு ஒரு கதிர் பின்னால் போய் பொறுக்கி கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு, அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் அது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்குறார் பாருங்கள். அதுதான் அவர் தம்முடைய வழியை அவர் போதிக்கிறார். நீ வேறு எங்கே போனாலும் உனக்கு ஆபத்து, அப்போ நீ வேறு எங்கேயும் போகாத, நீ இங்கேயே வா, எப்போவுமே இங்கே வந்து நீ தாராளமாக நீ பொறுக்கிக்கொள். என்னுடைய வேலைக்காரங்க பிள்ளைகள் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் தண்ணீரை சாய்த்து குடித்துக்கொள், இங்கேயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ஒரு சலுகை அந்த இடத்துல தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ அன்றைக்கு மோவாப் தேசம் என்பது பயங்கர பாவங்கள் நிறைந்த தேசம். அதாவது நிறையா காரியங்களில் கட்டுப்பாடே கிடையாது. ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு உலகத்தில் இருந்து ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ளே வந்து ஆண்டவருக்குள்ளே வந்தால் நீ இப்படி தான் வாழணும்னு ஒரு வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். அந்த தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு கர்த்தருடைய சத்தியத்து நிமித்தமாய், அதாவது நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா நீதியாய் நடக்கிறதுக்கு, நியாயமாய் நடக்கிறதுக்காக சில துன்பங்களையும் சில கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நியாயத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய வழியை உங்களுக்கு போதித்து ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் சில நேரங்களில் நீங்கள் யோசிக்காத சில நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குது, யோசிக்காத சில சலுகைகள்லாம் கிடைக்குது. சில நேரங்களில் தப்பிக்கவே முடியாதுன்னு யோசித்த இடங்கள்ல இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை தப்புவித்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த ரூத்தின் தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறபடினாலே. அப்போது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த பொழுது ரூத் அங்கே சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்தது என்றாள். அப்போது அவளுக்கு கண்ணீர் வந்துருச்சு. என்னையா, நான் ஒரு அந்நிய தேசத்தாளாக இருக்கிறேன், அதுவும் இஸ்ரவேலர்களுக்கு மோவாபியர்கள் என்றால் அருவருப்பானவர்கள். அவங்களாம் 10 தலைமுறைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு பக்கம் வரவே கூடாது. அப்படிப்பட்ட அருவருக்கக்கூடிய ஒரு ஜாதியில் பிறந்த என்னைய நீர் இவ்வளவு தயவு காட்டி என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. அவளுக்கே தெரியலை எதனால் தயவு கிடைத்ததுன்னு சொல்லிட்டு. அப்போது அதுக்கு போவா சொல்கிறாரு, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்திலே வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சாந்த குணம், உங்களுடைய இரக்க சுபாவம் யாருக்கு தெரிய போகுது? நான் தாழ்மையாக இருக்கிறது யாருக்கு தெரிய போகுது? நான் ஏதோ மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு யோசிக்கிறேன், மற்றவங்களை புண்படுத்தி பேசக்கூடாதுன்னு யோசிக்கிறேன், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யார் என்னுடைய நியாயத்தை யோசிக்கிறாங்கன்னு நீங்கள் யோசித்தா கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுடைய நியாயத்தை தேவன் வெளிப்படுத்துவார். தேவன் உங்களுக்காக தம்முடைய வழியை போதித்து உங்களுக்கு ஒரு உயர்வையும் ஒரு மேன்மையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர், நான் சொன்னேனே, அந்த ஒரு ஈபி ஆஃபீஸில் அவர் கவனிச்சுட்டே இருக்கிறார். ஒருத்தர் மட்டும் சாந்த குணமாக நிற்கிறாரே, மற்றவங்கள்லாம் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே, ஒருத்தர் மட்டும் இவ்வளோ சாந்தமாக நிற்கிறாரே என்று சொல்லி கவனித்தது போல தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நல்ல சுபாவங்கள் கவனிக்கப்படுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய தாழ்மை, உங்களுடைய சாந்த குணம் கவனிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அப்போ அவளுக்கே தெரியாது, என்னடா இன்னைக்கு தான் இந்த வயலுக்கு வந்தோம், இப்போ இவர் சொல்கிறாரு, உன் புருஷன் மரணம் அடைந்த பிறகு உன்னுடைய மாமிக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய நல்ல சுபாவங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு போனது. அதை யாரும் யோசித்து பார்க்க மாட்டாங்கன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருவார். அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் கொடுப்பார். அதுக்கப்புறம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கும் சமானமாக இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடைய பட்சமாய் பேசினீரே. ஏன்னா
அந்த போவாசுடைய அந்தஸ்து எங்கேயோ இருக்குது. அவர் என்கிட்ட நின்று இவ்வளவு பட்சமாய் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சுபாவங்கள், உங்களுடைய காரியங்களில் நீங்கள் நல்ல கவனம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். உங்களுடைய வேலையில் மட்டும் இல்லை, உங்களுடைய சுபாவங்கள்லையும் நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். யாருக்காகவும், நான் அடிக்கடி சொல்லுவேன், யாருக்காகவும் எதற்காகவும் தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்த திவ்ய சுபாவத்தை நீங்கள் இழந்து போகக்கூடாது. அவங்க அப்படி பண்ணாங்க, அதனால நான் இப்படி பண்ணேன், அவங்க இப்படி பேசுனாங்க, அதனால் இப்படி நான் பேசினேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்துருக்கிற சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையையும் யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. அது கண்காணிக்கப்படுகிறது. அதில் ஒரு களங்கம் வராதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் கட்டளையிடுவார். அதனால தான் அதுக்கு பிறகு அந்த அது பின்னாடி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு என்றெல்லாம் அவனை ஆசீர்வதிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சுபாவங்கள் கண்காணிக்கப்படுகிறது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய சுபாவங்கள் கண்காணிக்கப்படுகிறது. நீங்கள் ரொம்ப ரஃப்பான ஒரு டைப்பாக இருந்தீங்கன்னா, நான் ரொம்ப விவரமான ஆள், நான் எங்கே போனாலும் அடித்து பேசி எந்த காரியத்தை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு நினைப்பீங்கன்னா, அதுவும் கண்காணிக்கப்படுகிறது. நீங்கள் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறீர்கள் என்றால் அதுவும் கண்காணிக்கப்படுகிறது. உங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய நீங்கள் சாந்த குணத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் காத்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களை தேவன் நியாயத்தில் நடத்துவார். பாருங்கள், அவளுக்கு ஏற்பட்ட நியாயமான ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரூத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். உள்ள நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ரூத்தை எந்த எந்த ஒரு களத்தில் கதிர் பொறுக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை ஆகாரத்துக்காக வேலைக்காரிகளுக்கு பின்னாடி போகிற அந்த சூழ்நிலை வந்ததோ, கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வயலுக்கு இன்றைக்கி அவள் சொந்தக்காரி ஆகிறாள். சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் நியாயத்தில் நடத்துகிறார். ஏன்னா என்னுடைய சாந்த குணத்துக்குரிய நியாயமான ஆசீர்வாதம் எனக்கு எப்போ ஆண்டவரே கிடைக்கும்? நிச்சயமாக கிடைக்கும். உலகத்தில் நீங்கள் மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, மற்றவங்களுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இறங்கி போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உலகத்தை சந்தோஷப்படுத்த முயற்சித்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆனால் நீங்கள் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு உங்களுடைய சாந்த குணத்தையும் உங்களுடைய மனத்தாழ்மையையும் கடைசி வரைக்கும் காத்து கொண்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதற்கான நியாயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அப்போது அவளுக்கு செய்த நியாயம் என்ன? அந்த போவாசே ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம என்ன முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சாந்த குணம் அவளுக்குள்ளே இருந்ததுனால இப்போ வேலைக்காரிகளாக இருந்தவங்கெல்லாம், வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாக கூட நான் இல்லைன்னு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கி எல்லா வேலைக்காரிகளுக்கும் இவள் எஜமாட்டியாய் மாறக்கூடிய அளவுக்கு தேவன் அவளுக்கு நியாயம் செய்தார். அதனால தான் சாந்த குணமுள்ளவர்களை ஆண்டவர் நியாயத்தில் நடத்தி, இந்த வசனத்தை பார்த்திங்கன்னா, தமது வழியை, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை அவர் போதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போது அப்படி ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினால், 14வது வசனம், அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவுது. பாருங்கள், அந்த சந்ததியையே கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போது இப்போ நகோமி அனாதையாக வந்தா, ஒரு அனாதையை கூப்பிட்டுட்டு வந்தா, 2 பேரும் அனாதையாக உள்ளே வந்தாங்க. இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய ஐஸ்வர்யவானுக்கு அவள் மனைவியானது நிமித்தமாய் இப்போ அந்த வீட்டுக்கு முக்கியமான கனத்துக்குரிய ஒரு நபராக நகோமியும் மாறி போனாள் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போது அந்த உயர்வு அவளுக்கு கிடைத்தது மட்டுமல்ல, 15வது வசனம் பாருங்கள், அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன், உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. இப்போ நகோமிக்கு எல்லா பாராட்டுகளும் போகுது.
நகோமியை பாராட்டி எல்லா காரியங்களையும் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீ 7 ஆம்பளை பிள்ளையை பெற்றிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷமாக நீ வாழ்ந்திருக்க முடியாதுமா, 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள். என்ன மாதிரி ஒரு சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தினார் பாருங்க. சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை ஆண்டவர் போதிக்கிறார். அதனால் சாந்த குணம் உள்ளவர்களை நீங்கள் திக்கற்று நிற்க போகிறது கிடையாது, ஆதரவற்று நிற்க போகிறதே கிடையாது. நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அதற்குரிய நியாயத்திலே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 5:5 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். பாருங்கள், அந்த வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதாக இருக்கிறது. அந்த சாந்த குணமுள்ள அந்த ரூத்து வந்து கதிர் பொறுக்க வந்தவளுக்கு இப்போ அந்த பூமியையே சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். அநேக நேரங்களில் உங்களுக்கு வர வேண்டிய சில ஆஸ்திகள் இருக்கலாம், சில நன்மைகள் இருக்கலாம். அந்த நன்மைகள்லாம் எனக்கு கிடைக்காம போனது போல போயிடுச்சு ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு உரிய ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நீங்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கென்று காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். ஏனென்றால் உங்களுடைய குணங்கள் கண்காணிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிற சில காரியம், ரூத் வந்து தன்னுடைய வாலிப வயதில் தனக்கு இச்சைக்கேற்றபடி ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளாமல் அவள் போகும் பொழுது அவள் என்னென்ன காரியத்தெல்லாம் அவள் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆசீர்வாதங்களுக்கு காரணமான சில காரியங்களை சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 26:3, 4, 5 நான் வாசிக்கிறேன். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது இப்போது ரூத்துக்கு நகோமி சொன்ன ஆண்டவர் அவருடைய கிருபையை அவள் பார்க்குறா. இவ்வளோ கிருபையுள்ள ஒரு தேவனை விட்டுட்டு நான் எப்படி நான் ஒருபாலோட சேர்ந்து நான் போகிறது? இப்போது அந்த ரூத்துக்கு ஆண்டவருடைய கிருபை அவளுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்குது. இந்த கிருபையின் தேவனை விட்டு நான் விலகக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரணும்னா இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அந்த கிருபை உங்களுக்கு முன்னாடி நிற்கணும். திடீர்னு ஒரு நன்மை கிடைச்ச உடனே, திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே கர்த்தரை விட்டு வழுவி போயிடக்கூடாது. கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணுமோ, உங்களுக்கு முன்னாடி அவருடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். சில நேரங்களில் சத்தியத்தில் நடக்க முடியாத சூழ்நிலைகள் வந்தாலும் சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது. அந்த சத்தியத்தில் நடந்து கொள்கிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதும் இல்லை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ரூத்துக்கு வேறு விதமான ஃப்ரெண்ட்ஷிப்பு அதே மோவாப் தேசத்தில் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவளை போக விட்டுருக்க மாட்டாங்க. அவள் வீணாக பேசுகிற ஆட்களோடு போய் உட்கார்றது கிடையாது. வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் வஞ்சனையாக பேசக்கூடிய ஆட்கள், கன்னிங்காக பேசக்கூடிய ஆட்களோட எனக்கு என்ன செய்யலை, அங்கே போய் நான் சேர்றது இல்லை. அப்போது ரூத்துக்கு இந்த நன்மை கிடைத்ததுக்கு இந்த சுபாவங்களும் அவளுக்குள்ளே இருந்துச்சு. வீணரோடு போய் உட்காந்து அவளை கர்த்தர் வந்து வழியை போதிச்சாலும் அந்த வழியில் போக விடாமல் தடுக்கிறதுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எடுக்கும். அல்லது வேதத்துக்கு புறம்பான ஆலோசனைகள் உங்ககிட்ட வரும். ஏன் இப்படி பைத்தியக்காரியாக இருக்கிற, ஏன் இப்படி பைத்தியக்காரனாக இருக்கிற, ஏன் இன்னும் அதாவது யோபுனுடைய மனைவி சொன்னது போல் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறது என்ன, அப்படி என்றெல்லாம் உங்களுக்கு வந்து சில தவறான உபதேசங்கள் வரும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை சரியாக காத்துக்கொள்ளணும். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன். இந்த பொல்லாத கும்பல்களோட, பொல்லாத ஆலோசனை கொடுக்குறவங்க, பொல்லாத கிரியை செய்கிறவர்களோட நான் என்ன செய்ய மாட்டேன், சேர மாட்டேன். துன்மார்க்கரோட போய் உட்கார கூட மாட்டேன். ஒரு துன்மார்க்கனுக்கு பக்கத்தில் உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்து அங்கே கூட நான் போய் உட்கார மாட்டேன். அப்போது இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்யும் பொழுது தான் அதாவது 25:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் சொல்லி முடிச்சிடறேன். 25:12-13 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார், அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். பாருங்கள், இப்போ இந்த ரூத்து கர்த்தருக்கு பயப்படுகிறவள் இருந்தால், ஆண்டவர் தெரிந்து கொள்கிற வழியை போதிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தாள். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் தேவன் தம்முடைய வழியை போதிக்கிறார். அப்படி போதிக்கும் பொழுது அவனுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும். ரூத்தோடைய ஆத்துமா நன்மையில் தங்கினது, அவளுடைய சந்ததி பூமியை சுதந்திரித்து கொண்டது. பாருங்கள், இப்போ அவள் ஒரு குழந்தை பெற்றால், அந்த குழந்தைக்கு பேர் ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அந்த ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
தாவீதுக்கு தாத்தாவை பெற்றெடுக்கிற மகா பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் அந்த சாந்த குணமுள்ள மனத்தாழ்மையுள்ள ரூத்துக்கு தேவன் கொடுத்தார். பாருங்கள், அந்த சந்ததி அதற்கு பிறகு பூமியை சுதந்திரித்து கொண்டது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த பிரசங்கத்திலையும் தாவீது வராத ஒரு பிரசங்கம் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பூமியை சுதந்திரித்து கொண்டதான ஒரு சந்ததிக்கு தகப்பனாகிய தாவீதுக்கு அவள் பாட்டியானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கும் அதுபோல் மேன்மையான நன்மைகளை வைத்திருக்கிறார். நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் இந்த வார்த்தைகளின்படியாக ஆண்டவரே தங்களுடைய சாந்த குணத்தை ஆண்டவரை காத்து கொள்ளத்தக்கதாக, மனத்தாழ்மையை காத்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க தேவன் உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படிப்பட்ட சாந்த குணம் கண்காணிக்கப்படுகிறது, என்னுடைய மனத்தாழ்மை கண்காணிக்கப்படுகிறது. அதற்குரிய நன்மையை நியாயத்திலே ஆண்டவர் என்னை கொண்டு வந்து என்னை நியாயமாய் நடத்தி தம்முடைய வழியை போதித்து ஆண்டவரே எங்களுடைய சந்ததி ஆண்டவரே பூமியை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளையும் புரிந்து கொண்டு ஆண்டவரே சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து துதித்து ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய குடும்ப தேவைகளை, ஆவிக்குரிய தேவைகளை சந்தித்து தேவன் வழிநடத்துவீராக. உடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளை தேவன் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பங்களிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே சந்தித்து பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்து நன்மைகளை தந்து வழி நடத்துவீராக. அதின் காலத்துக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு தந்து நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிந்தனைகள் போராட்டங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நிந்தைகளை நீக்கி போட்டு உடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாக ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையும் திருச்சபை மக்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நாளுக்கு நாள் சபையானது எண்ணிக்கையிலும் பரிசுத்தத்திலும் வளர்ந்து பெருக உதவி செய்வீராக. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே நீதியாய் நியாயமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீவிக்கிறதான நபர்கள் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாக, அநியாயங்கள் அக்கிரமங்கள் அப்போ அற்றுப்போகும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மத கலவரங்களை ஆண்டவரே இனக்கலவரங்களை தூண்டி விடுகிற எல்லா விதமான பிரிவினைவாத அமைப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்திலே ஒன்றுமில்லாமல் அற்றுப்போகும்படி கட்டளையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதிலும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு திருச்சபைகளை ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்காரர்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே தேசம் முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படியாக உடைய சுவிசேஷ வல்லமை எங்கள் தேசம் முழுவதிலும் கிரியை செய்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட வருகிற நாட்களில் சாரையாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைய தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த காலை வேளையில் உடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய போக்குவரத்துக்களை எல்லாம் தேவன் பாதுகாத்து வழி நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.